நேர்களுக்கு அன்பு வணக்கம். புதுச்சேரி தொலைக்காட்சி நிலையத்தின் நேர்கள் அனைவரையும் விளையாட்டு நம் வாழ்வல் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். நிகழ்ச்சிக்காக நான் வினிதா. வீரமும் விளையாட்டும். இளம் மங்கையை மணக்க இளவட்ட கல்லை தூக்குவான். ஆற்று மணல் ஆர்ப்பரிக்க ஆடவன் சடுகுடு ஆடுவான். அம்பிகையை மணக்க அம்பினை எய்துவான். காலை வயது வந்ததால் காலையை அடக்க முயல்வான். அது மட்டுமல்ல, துடுக்கெடுத்து திடுக்காய் துடுக்காட்டம் ஆடுவான். பிள்ளை பாலனாக மாறி பாலகன் சிறுவனாக உருவாகி சிறுவன் பெரிய ஆளாக மாறி காலனாக தலைவனாக முதியவராக மாறினாலும் கிழவனாக மடிந்தாலும் வீரமும் விளையாட்டும் ஒருபொழுதும் மடியாது. வலைத்தள விளையாட்டுகளில் மூழ்கி நேரத்தை வீணடிக்கும் குழந்தைகளே, வீட்டை விட்டு வெளியே வந்து ஊஞ்சல் கட்டி விளையாடி பாருங்கள். உங்களுக்கான பல நினைவுகள் உண்டாகும். வலைத்தள விளையாட்டுகளை வெளியே விட்டு வாருங்கள். உங்களுக்காக காத்திருக்கிறது பல விளையாட்டுகள். இந்த வரிகள்லேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் விளையாட்டு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியம்னு. கண்டிப்பாக கல்வி எந்த அளவுக்கு முக்கியமோ விளையாட்டு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். எந்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குழந்தை மன ரீதியில் ஸ்டேபிளாக நிலையாக நிற்கணும் அப்படின்னா கொஞ்சம் அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ரிலீவ் ஆகிறதுக்கு இந்த மாதிரியான ஒரு சில விளையாட்டுகள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. அப்போது வீட்டில் மொபைல் யூஸ் பண்ணுறாங்க குழந்தைங்க அப்படின்னா கண்டிப்பாக பேரண்ட்ஸ் வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு இன்றைக்கே பசங்களை வெளியில் விளையாட அனுப்புங்க. ஆக இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் விளையாட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆக குறிப்பாக ஒரு விளையாட்டை பற்றி பார்க்குறோம். என்ன விளையாட்டுன்னு பார்க்குறீங்களா? ஃபுட்பாலை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் ஃபுட்பால் கோச்சர் பிரசன்னா அவர்கள் வந்திருக்காரு. நிறைய விஷயங்கள் நம்ம கூட பகிர்ந்துக்க போகிறாரு. ஸ்டேட் லெவலில் நேஷ்னல் லெவலில் நிறைய பரிசுகள் வந்து குவிச்சு தன்னுடைய மாணவ செல்வங்களுக்கு நிறைய பிள்ளைகளுக்கு வந்து ஊக்குவத்தை கொடுத்து அவங்கள மென்மேலும் என்ன சிறக்க வைக்கலான்றதுக்காக தொடர்ந்து இவருடைய பணியை கொடுத்துட்டு இருக்காரு பல வருடங்களா. ஆக நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட இன்னைக்கு நம்ம பேசி தெரிஞ்சுக்க போறோம். வாங்க நேயர்களே, நிகழ்ச்சிக்கு போயிடலாம். வணக்கம் சார். வணக்கம் மேம். என் பேர் பிரசன்னா. நான் வந்து ஃபுட்பால் கோச்சாக இருக்கேன். 8 இயர்ஸாக இந்த மாதிரி ரன் பண்ணிகிட்ருக்கேன். ப்ளே மேக்கர் கிளப் வச்சுருக்கேன் மேம். மகிழ்ச்சி. ஃபுட்பால் நிறைய விளையாட்டுகள் இருக்கும் பொழுது ஃபுட்பால் அப்படிங்கிறதுல உங்களுக்கு எப்படி ஆர்வம் வந்துச்சு? ஃபுட்பால் ஆர்வம் வந்தது காரணம்னா என் தம்பி தான். என் தம்பியால் தான் நான் இந்த மாதிரி சூஸ் பண்ணேன். ஸோ விளாட்டாக அவன் போகும்போது நான் வீட்டில் இருக்கிறது எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ அவன் பின்னாடியே நான் பார்த்து போக ஆரம்பித்தேன். அவன் ஒரு நாள் என்னை ஏமாற்றிட்டு தான் போனான். ஸோ எனக்கு தெரியவே தெரியாது இது. நான் போய் ஒரு நாள் பின்னாடியே ஃபாலோ பண்ணி போகும்போது அவன் கோச்சிங் அவன் பண்ணிகிட்ருக்கான். ஸோ அப்புறம் நானே போய் கோச்சிக்கிட்ட அப்ரோச் பண்ணி நான் கேட்டேன். அவர் தான் சொன்னார், ஓகே நீனும் பண்ணு, வா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ எனக்கு வந்து விளையாட்டாக நான் போய் ஜாயின் பண்ணேன். அது அப்படியே எனக்கு ஒரு பயங்கர இன்ட்ரெஸ்ட்டாக மாறிடுச்சு. இன்ன வரைக்கும் நான் சொல்லணும்னா ஃபுட்பால் இல்லைன்னா நான் இல்லை, அந்த மாதிரி ஆகிடுச்சு. ஒரு விளையாட்டாக போய் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து அது எல்லாமே அதுதான் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்து நிற்கிது இல்லையா? இந்த விளையாட்டால், அதுவும் குறிப்பாக ஃபுட்பால், இதனால் உங்களுக்கு கிடைச்ச நன்மைகள், நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயம், நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம், இத்தனை வருடங்கள் கிட்டத்தட்ட 8 வருடங்கள் மேலே அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? இப்போ நிறைய விதமான மாணவர்களை பார்த்துருப்பீங்க, ஊக்குவிச்சிருப்பீங்க, இவ்வளோ பண்ணியிருப்பீங்க இல்லையா? இதனால் உங்களுக்கு கிடைச்ச நன்மைகள் என்னென்னலாம் அதை பற்றி சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு விஷயமே என்ன ஐடென்டிஃபை பண்ணதே ஃபுட்பால் தான். ஸோ நிறைய விஷயத்தில் நான் எப்போயுமே லேக் தான். எப்படின்னா ஒரு விஷயமும் ஸ்லோவாக பண்ணுறது எல்லாமே அப்படி தான் இருந்தது. ஸோ அந்த ஃபுட்பால் என்ன லைஃப் ஸ்டைலை மாற்றுச்சு. ஸோ என்னோடய கஷ்டத்துலேருந்து நான் எப்படிலாம் பண்ணணும்னு சொல்கிறது ஃபுட்பால் லைஃப் விளையாட வைக்கும்போது எனக்கு தெரிஞ்சிச்சு. இந்த இடத்துக்கு நான் டெஸ்டினேஷன் போகணுன்னா நான் அதுக்கு கஷ்டப்பட்டு தான் போகணும். ஸோ என் லைஃப் ஸ்டைலும் அதுக்கேற்ற மாதிரியே மாற்றினேன். ஸோ இதையே ரெண்டுத்தையும் ஃபாலோ பண்ணி என் லைஃபுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு சரி இப்படி தான் ஸ்ட்ரகிள் ஆகுதுன்னு வந்து என் ஃபுட்பால் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லுது, இந்த மூமெண்ட் இப்படி போகணும், இப்படி பண்ணணும் அப்படின்னு சொன்ன அந்த ஐடியா பிளான் வச்சு என் லைஃப்பை நான் இது வரைக்கும் கொண்டு வந்திருக்கேன். ஓகே, ரொம்ப அழகாக சொல்கிறீங்க. அது மட்டும் இல்லை, இப்போது மாணவர்கள் வந்து நான் சொன்னேன் இல்லையா, கற்றுக்கணும் விளையாட்டு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில். அப்படின்னும் போது படிப்பும் முக்கியம், அதே சமயம் வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் அதெல்லாம் ரொம்ப முக்கியம். இப்போ இருக்கக்கூடிய சூழலில் இப்போ வந்து தொடுதுறை வளர்ச்சி, தொழில்நுட்பம் எந்த அளவுக்கு முன்னேறிட்டுருக்கோ மாணவர்கள் வந்து மொபைல் ஃபோனில் மூழ்காமல் வெளியில் போய் விளையாடுறது ரொம்ப அவசியமான ஒரு விஷயமா இருக்குது. அப்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ மாணவர்களுக்கு வந்து எந்த அளவில் ஃபுட்பால் வந்துட்டு அவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது, அதனால் அவங்களுக்கு என்னென்ன சிறப்பான விஷயங்கள்லாம் நடக்கும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக அந்த செல்ஃபோனுன்றது கண்டிப்பாக அது அவாய்ட் பண்ணுறதோட அட்லீஸ்ட் அதுக்குன்னு ஒரு டைம் வச்சுங்க. ஆனால் ஃபிசிக்கல் ஒர்க் இல்லைன்னா கண்டிப்பாக நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. இப்போ ஃபுட்பால் விளாட்ற நம்ம மைண்டு யூஸ் பண்ணணும்,
உங்கள் ஹோல் பாடி யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ அப்போ தான் ஃபுட்பாலே விளாட முடியும், சாதாரணமாக விளாட முடியாது. ஸோ அதுக்கான விஷயம் நம்ம வந்து கிரவுண்டில் வந்து நம்ம இறங்குனா ஃபஸ்ட்டு விஷயம் நம்மக்கிட்ட இருக்கிற அந்த ஸ்வெட்டிங் ஃபஸ்ட்டு வெளியே வரணும். ஸோ இருக்கிறதுனால தான் நம்மளோட பிரெயின் டெவலப்மெண்ட் சரி எதுவாக இருந்தாலும் சரி நம்மளை ஒபிசிட்டி ஆக்கி நம்மளை ஒரு இடத்துல அடைச்சி நம்ம ஒரு ஸ்ட்ராங் பர்சனாக எபிலிட்டியாக வெளியே வர முடியாது. ஸோ அதுக்கான விஷயம் வரணும்னா நம்ம ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸை சூஸ் பண்ணி கண்டிப்பாக போய் ஆகணும். ஸோ நான் ஃபுட்பால்னு சொல்ல வரல, எந்த ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஆனால் கண்டிப்பாக ஸ்போர்ட்ஸ் எபிலிட்டி இருக்கணும். அந்த விஷயம் நம்ம பண்ண தான் நம்மக்கிட்ட ஒரு கான்ஃபிடென்ட் வரும். நம்ம இப்போ ஒரு மேட்ச் விளாட்றோம், ஒரு ப்ராக்டிஸ் பண்ணுறோம், ஏதாவது ஒரு விஷயம்னா ஒரு கான்ஃபிடன்ஸ் ஸ்டெப் எடுத்து வைக்கணும். ஸோ அந்த கான்ஃபிடன்ஸ் ஸ்டெப் அங்கே ப்ராக்டிஸ் டைமில் உங்களுக்கு சொல்லித்தராங்க. அந்த ஸ்டெப்பு நம்ம என்ன பண்ணுறோம், அப்படியே லைஃப் ஸ்டைல் யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி வராதங்க அந்த பிளேயர்ஸு இந்த மாதிரி ஃபோன் பார்க்குற அவங்களாம் எல்லாருமே என்ன ஆகுனா அடுத்த ஸ்டெப்பு எடுத்து வைக்க யோசிக்கிறாங்க. என்ன பண்ணலாம், எப்படி பண்ணலாம், ஒரு கான்ஃபிடென்ட் இல்லையே அப்படின்றாங்க. எங்கே போனாலும் ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன் ஒரு இடத்துல லீடர்ஷிப்பாக இருக்கான். ஸோ ஃபோனை பார்த்து நம்ம யூஸ் பண்ணுறவங்க யாரும் அந்த மாதிரி லீடர்ஷிப்பாக இல்லை. இருந்தாலும் அதில் கொஞ்சம் தயக்கம் அப்படி வருது. போல்டாக எந்த சுச்சுவேஷனும் எடுக்க முடியல, கொஞ்சம் டிலே பண்ணி எடுக்கிறாங்க. அந்த சுச்சுவேஷன்லாம் கொஞ்சம் யோசித்து பண்ணலாம். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு விஷயம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி சின்ன வயசுலேயே ஆரம்பிக்கிறது நல்லது. இல்லை நான் லேட் ஆகிடுச்சா அப்படின்னு நினச்சா கூட அட்லீஸ்ட் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணுங்கள். உங்களோட பிரெயின் டெவலப்பும் சரி எல்லா விஷயமும் ஷார்ப்பாக வரணும், ஒரு கான்ஃபிடென்ட் வரணும். அதுக்காக சொல்லுவேன். ரொம்ப அழகான ஒரு மோட்டிவேஷன் கொடுத்துருக்கீங்க மாணவர்களுக்கு. ஏன்னா ஒரு கேமை நீங்கள் விளையாடுறீங்க அப்படிங்கன்னா இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, லீடர்ஷிப்பாக இருக்கட்டும், ஃபோக்கஸ் இல்லாமல் எதுலேயுமே கான்சன்ட்ரேஷன் ஒன்றுமே வராது. அப்போது ஒரு ஃபுட்பால் அப்படின்னா அதோடைய மெயினே வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். எல்லா விளையாட்டுலையுமே ஃபோக்கஸ் இருக்கும். குறிப்பாக வந்துட்டு இந்த சாக்கர் கேமில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஃபோக்கஸ்ன்றது ரொம்ப முக்கியம். இதில் ஃபோக்கஸ் அப்படின்ற நிறைய பிள்ளைங்கள் வந்து படிக்கும் போது வந்து கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகுது, கவனம் அதிகமாக வந்து செலுத்த முடியல அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கேமில் செலுத்த விட்டு பாருங்களேன், கண்டிப்பாக அந்த ஃபோக்கஸ்ன்றது இதிலே ஸ்டார்ட் ஆகும். அதில் வந்துட்டு ஒரு ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா போதும், அதுக்கப்புறம் பசங்க படிச்சுப்பாங்க. லீடர்ஷிப்லேருந்து, ஃபோக்கஸ்லேருந்து, கான்சன்ட்ரேஷன்லேருந்து இது எல்லாமே வந்து இந்த கேமில் இருக்குது. ஸோ பசங்களுக்கு இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக. ஓகே, நான் ஆரம்பத்திலே சொன்னேன் நீங்கள் ஸ்டேட் லெவல், நேஷ்னல் லெவல்லாம் போய் எல்லா விஷயங்களும் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் பண்ண சாதனைகளை பற்றி இங்கே கூட பகிர்ந்துக்கோங்களேன். கண்டிப்பாக. நான் போனது ஃபஸ்ட்டு ஓப்பன் நேஷ்னல் ஜூனியர் அதுதான் போனேன். ஸோ அதில் வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு விஷயமே நான் ஒரு வெயிட்டிங் லிஸ்ட்டு. ஸோ எனக்கு வெயிட்டிங் லிஸ்ட்லேயே செகண்டு நான். ஸோ அந்த இடத்துல எனக்கு காம்படிஷன்ன்றது ரொம்ப ரேரு. நான் உள்ளே செலக்ட் ஆகிறதே ரொம்ப கஷ்டம் அது. ஸோ அந்த விஷயத்தில் நான் கொஞ்சம் எப்படி புரிஞ்சுக்கின்னா அங்கே ஹார்ட் ஒர்க் பண்ணால் தான் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி. அந்த ஹார்ட் ஒர்க் பண்ணும்போது தான் எனக்கே தெரிஞ்சது. நான் ஒரு சுச்சுவேஷன் எனக்கு ஒரு ஊருக்கு போகும்போது ஒரு 4 days முன்னாடி எனக்கு சான்ஸ் கிடச்சிது ஒரு 11s விளாட. ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நான் கரெக்டாக யூஸ் பண்ணிட்டேன். எனக்கு லாஸ்ட்டு ஒரு 5 minutes தான் கிடச்சிது. ஸோ என்ன பண்ணணும்னு கோச் சொன்னாங்களோ அந்த விஷயத்த பண்ணதுனால அந்த வெயிட்டிங் லிஸ்ட்லேருந்து நான் மெயின் லிஸ்ட்டாக வர ஆரம்பித்தேன். என் ஃபஸ்ட்டு கரியரே ஸ்டார்ட் பண்ணது 2008. ஸோ அதுதான் என்னை ஃபஸ்ட்டு ஊக்க வச்சு எல்லா ஸ்டெப்பையும் எடுத்துகிட்டு போனது. ஸோ கண்டினியூஸாக அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நானும் இன்க்ரீஸ் ஆனேன். எல்லா நேஷ்னல்ஸ்லேயும் மெயின் பிளேயராக வரதுக்கான சான்சஸ் எனக்கு அதுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு. 2018 ஓப்பன் நேஷ்னல்ஸ், அப்புறம் ஸ்கூல் நேஷ்னல்ஸ், அதுக்கப்புறம் கண்டினியூஸாக இன்டர் யூனிவர்சிட்டி ஸ்டேட்ஸ் விளாடினேன். இன்டர் யூனிவர்சிட்டி கண்டினியூஸாக 3 years நான் தான் உள்ளே போனேன். உள்ள மெயின் பிளேயர். எனக்கு ஃபஸ்ட்டு வருஷம் இன்டர் யூனிவர்சிட்டியில் எனக்கு கொடுத்த ஒரே ஒரு சாய்ஸு 5 minutes தான். ஸோ அந்த சான்ஸை நான் எப்படி யூஸ் பண்ணணுன்றதுக்காக யூஸ் பண்ணேன். என்னை கொடுத்தாங்க. இவன் என்னடா பண்ணிட போகிறான்னு அந்த சான்ஸ் கொடுத்தாங்க. ஸோ நான் அதில் யூஸ் பண்ணது அவங்க கோச்சு இம்ப்ரெஸ் ஆனது அதுதான். நான் உள்ளே போய் ஒரே நிமிஷம் தான் போனேன். 3 ball எடுத்தேன். என்ன பண்ணணுமோ அந்த சஜஷன் பண்ணிவிட்டு அடுத்த செகண்ட் ஸ்கோர் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு ஒரு பார்ட்னர் ஹெல்ப் பண்ணார். அந்த 5 minutes அந்த பார்ட்னர் நானும் 2 பேரும் சேர்ந்தே ஒரு காம்போ மாதிரி விளாடி ஒரு ஸ்கோர் பண்ணோம். ஸோ அடுத்த விஷயம் அப்படியே நான் ரன் பண்ணிவிட்டு இன்டர் யூனிவர்சிட்டி முடித்தேன். அதுக்கப்புறம் சீனியர் லெவல், இதுதான் ஹையஸ்ட் மோஸ்ட் ஆஃப் பாண்டிச்சேரி லெவலில் சந்தோஷ் ட்ராஃபி 2 times அட்டன் பண்ணியிருக்கேன். பார்ட்டிசிபேட்டடாக இருக்கேன். ஓகே, ஸோ அதாவது நீங்கள் என்னென்ன சாதனைகள் பண்ணியிருக்கீங்களோ அதை பற்றி என்கிட்ட சொல்லிக்கிட்டீங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் எனக்கு சடனாக தோணுது. என்னென்னா மாணவ செல்வங்களுக்கு வந்துட்டு நீங்கள் சொன்னீங்க இந்த மாதிரி ஃபோக்கஸு, கான்சன்ட்ரேஷன் இதெல்லாம் வந்துட்டு கிடைக்கும். கற்றுக்கணும் அப்படின்றது வந்து இந்த பருவத்தில் தான் கற்றுக்கணுன்றது இல்லை, எந்த பருவத்தில் வேணால் கற்றுக்கலாம் அப்படின்றத சொன்னீங்க. அப்போது நான் எந்த பருவத்தில் வேணால் கற்றுக்கலான்னா அதனால் எனக்கு என்ன நன்மை கிடைக்கும் அதை பற்றி சொல்லுங்களேன். ஏன்னா ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக்குறோம், தெரிஞ்சுக்கிறோன்னா அதுலேருந்து நமக்கு எந்த பலனாவது கண்டிப்பாக கிடைக்கணும் இல்லையா? பள்ளி மாணவர்கள் அப்படின்னும் போது ஒரு கான்சன்ட்ரேஷன் கிடைக்குது, ஃபோக்கஸ் கிடைக்குது அப்படின்றான். கொஞ்சம் வயது அதிகமாக இருக்கிறவங்க கற்றுக்குறாங்க அப்படின்னா உடல் ஆரோக்கியத்தை தாண்டி வேலை வாய்ப்போ வேலை ஏதாவது விஷயங்களுக்கோ அது அவங்களுக்கு யூஸ் ஆகுமா? ஸோ அந்த ஓவர் ஏஜ்னு ஒன்று தாண்டிட்டா கண்டிப்பாக அதுக்கான வாய்ப்பு இல்லை. பட் அதர் ஸ்டேட்டில் கண்டிப்பாக நம்மளுக்கு நடந்துகிட்ருக்கு. ஸோ என்ன நம்ம சர்டிஃபிகேட் என்ன வச்சுருக்கோமோ அதுக்கு ஏற்ற வேல்யூட ஏற்ற மாதிரி இப்போ ரயில்வேஸில், பேங்க்ஸில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி, ஃபுட் சேஃப்டி எல்லாத்துலேயுமே அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க.
ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி இல்லைன்னு சொல்ல முடியாது, கண்டிப்பாக இருக்குது. ஃபைன். இந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டாலெல்லாம் வந்துட்டு கண்டிப்பாக கொடுப்பாங்க கண்டிப்பாக இல்லையா? அந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் நடக்குது. ஸோ எல்லாருக்கும் இப்போ ரீசெண்டாக இப்போலாம் நாலேஜ் அதிகமாக இருக்குது. இப்போ எல்லாருக்குமே டெலிகாஸ்ட்டு எல்லாமே வாட்ஸ்அப்பு அந்த மாதிரி குரூப்பில் அதிலே எல்லாருக்கும் இன்ஃபர்மேஷன் வருது. அந்த ஜென்ரேஷனில் எதுவும் இல்லை. ஸோ இந்த ஜென்ரேஷன் கண்டிப்பாக லக்கு தான் இந்த மாதிரி பண்ணுறது எல்லாம். ஓகே. உங்களுக்கு இந்த கேம்லேருந்து ஃபுட்பால்லேருந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டீங்க. உங்களுடைய அடுத்த கட்ட நோக்கம் என்ன, அதை பற்றி சொல்லுங்கள். கண்டிப்பாக. ஏன்னா நான் பிளேயராக இருந்து சூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி அட்லீஸ்ட் நான் இந்தியா பிளேயராச்சும் ஏதாவது ஒரு ஷைன் ஆகணும், அட்லீஸ்ட் அப்படி இல்லைனா ஃபாரின் போயாச்சும் நான் எதாவது பண்ணணும் அப்படின்னு ஒரு அச்சீவில் இருந்தேன். ஸோ பட் அதுக்கு எல்லாமே எனக்கு எடுத்த ஸ்டெப் எல்லாமே அது ஃபெயிலியர் தான். ஏன்னா அப்போது இருக்கிற ஜென்ரேஷனும் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனும் இப்போ கனெக்ஷன் எல்லாத்துக்குமே வாட்ஸ்அப் எல்லாமே இருக்குது. ஸோ அப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் எதுவுமே இல்லை. ஸோ டேரெக்ட் த்ரூவாக நம்ம போனால் தான் உண்டு. ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு மைனஸாகவே இருந்தது. ஸோ நான் மிடில் கிளாஸ் ஃபேமிலின்றதுனால நான் ஃபர்தராக எடுத்து ஸ்டெப்பு வைக்கணுன்னா கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக இருந்தது. ஸோ அதெல்லாம் நான் விட்டுட்டேன். சரி ஓகே, நம்மளால் இதுக்கப்புறம் பண்ண முடியாது, பட் நம்மளால் டெவலப் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது, நம்ம அதை ட்ரை பண்ணுவோன்னு சொல்லி தான் அந்த கோச் சைடு நான் வந்தேன். ஸோ அந்த கோச் சைடில் நான் பண்ணும்போது நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தேன். ஸோ லோக்கலில் என்னென்னலாம் டோர்னமெண்ட்ஸ் இருக்குதோ அதெல்லாம் கண்டிப்பாக நான் வின் பண்ணேன். நிறைய பெஸ்ட் பிளேயர்ஸ் என் பிளேயர்ஸ் வாங்கியிருக்காங்க, நிறைய டோர்னமெண்ட் வின் பண்ணுறாங்க. எந்த டோர்னமெண்ட்ஸ் போனாலும் கண்டிப்பாக என்கிட்ட 100% அது ப்ரைஸு கண்டிப்பாக எடுத்துரும். 1 to 3rd கண்டிப்பாக இருக்கும். ஸோ ஸ்டில் இப்போ வரைக்குமே என் பசங்க பெஸ்ட்டு பிளேயர்லேருந்து இன்ன வரைக்கும் காம்படிஷனில் ஏதாவது ஒரு ப்ரைஸ் வாங்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ அதேமாரி அதுக்கேற்ற மாதிரி எனக்கு ஜூனியர் நேஷ்னல்ஸ் கோச்சாக எனக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிது. ஸோ அந்த சான்ஸ் கிடச்சது நான் கண்டிப்பாக யூஸ் பண்ணேன். யூஸ் பண்ணதுனால ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக கொடுக்க முடியல, பட் ஃபெயிலியர் தான். பட் அது வந்து என்னை நல்ல ஒரு விஷயத்தை என்னை தெளிவாக புரிய வச்சுது. இந்த மாதிரிலாம் பண்ணணும், இந்த ஏஜுக்கெலாம் இப்படி பண்ணணும். ஃபிஃபா வந்து ஒரு ரூல் வச்சுருக்காங்க, இந்த மாதிரிலாம் பண்ணணும், இந்த ஏஜுக்கு செப்பரேட், இந்த ஏஜுக்கு செப்பரேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம அந்த மோட்டிவ் செட்டப் எடுத்துகிட்டு வந்தால் தான் நம்மளாலையும் ஃபோக்கஸ் பண்ண முடியும். ஸோ எல்லா கோச்சஸும் அதை ஃபாலோவும் பண்ணி வரணும். அப்படி வரும்போது தான் இன்னும் நல்லா பெட்டராக இருக்கும். நான் என்னோடய எய்ம் என்னென்னா, அட்லீஸ்ட் நான் பிளேயராக ஆகலை, அட்லீஸ்ட் ஒரு நல்ல கோச்சை ஒரு இந்தியன் பிளேயருக்கு, இந்தியன் டீமுக்கு நான் கண்டிப்பாக ஆகணும்னு ஆசைப்பட்றேன். ரொம்ப அழகாக சொன்னீங்க. அதாவது இவர் ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா உடற்பயிற்சி ஆசிரியராகவும் இருக்கார் அப்படிங்கிறது வந்து நான் சொல்லிக்கணும் இந்த இடத்துல. தன்னுடைய மாணவன், நான் வந்து பிளேயராக இல்லை அப்படின்னாலும் கூட ஒரு கோச்சராக இருந்து இந்தியாவுக்காக வந்துட்டு என்னுடைய மாணவர்களை அந்த இடத்துக்கு போய் நிற்க வைப்பேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து எவ்வளோ ஒரு அழகான ஒரு வார்த்தைகள் பாருங்களேன். அதே மட்டும் இல்லாமல் அவர் சொல்லும் போது ஒரு வார்த்தைகள் வந்து சொன்னார், என் பசங்க கண்டிப்பாக 1லேருந்து 3க்குள்ளே கண்டிப்பாக அடிச்சிருவாங்க, அந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட், அந்த அளவுக்கு இவர் உழைப்பை கொடுத்துருக்கிறதாகவும், மாணவ செல்வங்கள் இவர்கிட்ட கற்றுக்கிற பசங்களும் அந்த அளவுக்கு ஃபோக்கஸ்டாக இருக்கிறதுனால தான் இவர் வந்து அந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட்டாக என் பசங்க போனாங்கன்னா கண்டிப்பாக வின் பண்ணுவாங்கன்னு அவ்வளோ தைரியம், அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறாரு. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு உங்களுடைய பணி இன்னும் மென்மேலும் சிறக்க, நிறைய மாணவ செல்வங்களுடைய வாழ்க்கையில் ஒளி ஏற்றி வைக்க வாழ்த்துக்கள். அதே மாதிரி இன்னொரு கேள்வி எனக்கு இருக்குது. என்னென்னா, இப்போ நீங்கள் ஆஸ் அ கோச்னு வச்சுக்கோங்களேன், கோச் நீங்கள் வந்து ஃபுட்பால் முடிச்சிருக்கீங்க, இதுக்காக ஏதாவது செப்பரேட் லைசன்ஸ் இருக்கா, இல்லை ஏதாவது வந்துட்டு கோர்ஸ் சர்டிஃபிகேட் இல்லை லைசன்ஸ் ஏதாவது வந்துட்டு வச்சுருக்கணுமா? கண்டிப்பாக கோச்சுக்குன்னு கண்டிப்பாக 5 லைசன்ஸ் இருக்குது. ஸோ இது மைனஸ்லேருந்து போவோம், டிசிபிஏ அப்படின்னு ஒரு லெவல் இருக்குது. ஸோ இந்த லெவலில் நம்ம கிராஸ் பண்ண அந்தந்த ஸ்டேஜுக்கு கொடுப்பாங்க. ஸோ இப்போ டி வந்து பேசிக் லெவல், அடுத்தது சி, அதுக்கோட ஒரு டிகிரி, அதை ஒரு டிகிரியாக அந்த மாதிரி சர்டிஃபிகேட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ நம்ம நேஷ்னல் லெவல் போனால் அட்லீஸ்ட் சி லைசன்ஸ் முடிச்சிருக்கணும். நான் 2 லெவல் முடிச்சிருக்கேன், டியும் சியும் முடிச்சிருக்கேன். மீதி ஒன்று ஃபர்தராக நெக்ஸ்ட் இயரில் நான் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கேன். ஸோ பி லைசன்ஸ் முடித்தா நம்ம சந்தோஷ் ட்ராஃபி சீனியர் லெவலில் நான் பண்ணது, அது பிளேயராக நான் போயிருக்கேன். ஸோ கோச்சாக போகிறதுக்கு இன்னும் ரொம்ப ஆசைப்பட்றேன். ஸோ அதை இன்னும் பி லைசன்ஸ் நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் இயரில் முடித்து நான் கண்டிப்பாக கோச்சாக போவேன். இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, மாணவ செல்வங்களுக்கு எத்தனை வருஷங்களில் வந்துட்டு நிறைய பிள்ளைங்களை பார்த்துருப்பீங்க, நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சிட்டு இருந்திருப்பீங்க, நிறைய டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. அதில் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு அனுபவம், இதை நான் அனுபவமாக வச்சுக்கிறேன் அப்படின்னு நீங்கள் ஒரு விஷயத்தை எங்கள் கூட பகிர்ந்துக்க முடியுமா? கண்டிப்பாக நிறைய விஷயம் இருக்குது. ஒரு குழந்தைங்களுமே ஒரு டைப். நம்ம ஒருத்தரங்களை ஆஷா சொன்னால் ஏற்றுப்பாங்க, ஒரு சில பேர் சாஃப்டாக தான் சொன்னதாக ஏற்றுப்பாங்க, சில பேர் சொல்ல வரதுக்கு முன்னாடியே புரிஞ்சுப்பாங்க. ஸோ இதில் ஒரு விஷயம் என்னென்னா, எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, ஒருத்தருங்களை என்ன சொல்லணும், எப்படி சொல்ல வரணும் அப்படின்றத எனக்கு அவங்க சொல்லிக் கொடுத்தாங்க. அது நான் ஒருத்தர்கிட்ட நான் என் ஸ்டைலுன்னு இப்படி நான் ஃபாலோ பண்ணுறேன், அது அவங்களுக்கு அது சூட்டபிள் ஆகலை. அப்போது அவங்க ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் பண்ணாங்க, எனக்கு ஏன் இப்படி சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணாங்க. அதை நான் பார்த்தேன், நல்லா புரிஞ்சுக்கினேன். கண்டிப்பாக அவன் எதுக்கோ ஒரு சஃபர் ஆகிறான், எனக்கு நல்லா தெரியுது. ஸோ நான் அப்போ போயிட்டு கிட்டே போய் அப்ரோச் பண்ணி அவன்கிட்ட சாஃப்டாக உட்காரும்போது
கோச் எனக்கு இப்படி சொன்னால் எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்குமோ அப்படின்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொன்னான். ஸோ அப்போலேருந்தே தான் நான் மாற்ற ஆரம்பித்தேன். இப்போது இவங்களுக்கு இப்படி சொல்லணும், இவங்களுக்கு இப்படி சொல்லணும். ஒரு ஒரு சுச்சுவேஷனும் ஒரு இப்போ ஒரு 10 பேர்னா 10 பேரும் நான் ஃபேஸ் எடுத்துக்கணும். அந்த 10 ஃபேஸாக இருந்தால் தான் அவங்களால அதை செய்ய முடியும் அவங்களுக்கு. ஸோ அதுக்காகவே நான் அந்த பையனுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். அவன் பேர் தினேஷ். அவனுக்காக தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அவன் தான் எனக்கு இந்த மாதிரி சொன்னான். ஸோ அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி நான் செஞ்சேன். அந்த விஷயம் எல்லாமே எனக்கு இது வரைக்குமே டில் சக்ஸஸ் தான். அது ஃபெயிலியருன்றதே இல்லை எனக்கு. ஒரு விஷயத்தை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம தன்னைத்தானே ஆயத்தப்படுத்திக்கணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். எதுவாக இருந்தாலும் சரி. அப்படி இருக்கும்பொழுது இந்த கேமில் தன்னைத்தானே ஆயத்தப்படுத்திக்கிறது ஒரு விஷயம் இருக்குது. அதாவது நான் வந்து ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறாங்க, கேமாகவே இருக்கட்டும், நம்ம ஃபுட்பாலில். அப்போ தன்னைத்தானே ஆயத்தப்படுத்திக்கணும். அதுக்கு நம்ம பயிற்சி மேற்கொள்ளணும். நீங்கள் பிளேயராக இருக்கும் போதும் சரி, கோச்சராக இருக்கும் பொழுதும் சரி, என்ன மாதிரியான பயிற்சிகள் உங்களை தன்னைத்தானே ஆயத்தப்படுத்திக்கிறதுக்காக என்னென்ன பயிற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுச்சு? அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஸ்டூடெண்ட்டுக்கு நீங்கள் என்னென்னலாம் ஃபாலோ பண்ண வைக்கிறீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். கண்டிப்பாக. இப்போது இருக்கிற ஏஎஃப்எஃப் மெத்தட் படி நிறைய விஷயம் இருக்குது. நமக்கும் அவங்களுக்கும் நிறைய டிஃப்ரென்ஷியேஷன் இருக்குது. ஸோ நான் இந்தியன் டீமும் சரி, இப்போ நாம் பார்க்குற லோக்கல் டீம்ஸும் சரி, நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம். இதில் இப்போ ஏஎஃப்எஃப் என்ன சொல்லுதுன்னா, இந்த செட் ஆஃப் கண்டிஷன் இதுக்கு மேலே போகக்கூடாது. ஸோ இப்போது நம்மளோட லாஜிக் படி பார்த்தா பழைய பீரியட்லாம் நம்ம பார்த்தா நம்மளது ஃபுல்லாகவே ஹார்ட் ஒர்க் தான். நம்மளுக்கு எப்பயுமே சாஃப்ட் ஒர்க்குன்றது சாஃப்டாக பண்ணுறதுன்றது ஒன்றுமே இல்லை. இது ஃபாரின்ஸ் கல்ச்சர்ஸ், அவங்களுக்கு அது கரெக்டாக இருக்கும். ஸோ அவங்களோட டெம்பரேச்சர்லேருந்து எல்லாமே டிஃப்ரெண்ட். இது நம்மளோட டெம்பரேச்சர்ன்றது வேறு, கண்டிப்பாக டோட்டல் டிஃப்ரெண்ட் அவங்களுக்கும் நம்மளுக்கும். ஸோ அவங்களோட விஷயத்தை வந்து நமக்கு சொல்கிறது வந்து அவங்க நல்லது, பட் பர்டிகுலராக எடுத்துன்னு போக முடியல அது. ஸோ நம்ம என்ன சொல்ல வரேன்னா, இப்போ நான் சும்மா ஒரு ஒர்க் அவுட் நான் கொடுக்குறேன், ஒரு 10 டைம்ஸ் கொடுக்குறேன், இல்லை ஒரு 5 டைம்ஸ் ரிப்பீட் ஸ்ப்ரிண்ட்டு கொடுக்குறேன்னா, அது வந்து நான் எக்ஸ்ட்ரா 1 இல்லை 2 அப்படி நான் ஆட் பண்ணால் தான் அவங்களுக்கான சக்ஸஸ் தெரியும். ஏன் அந்த விஷயம்னா, இப்போ அவங்களோட செட்டப் வந்து 5 கவுண்ட் தான் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அவங்க 5 பண்ணிவிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு டிஃபிகல்ட் வருது அப்படின்னா அவங்களால ஃபேஸ் பண்ண தெரியல. ஸோ நான் அது எக்ஸ்ட்ரா கொடுக்கறதுனால அவங்களுக்கு என்ன ஃபேஸ் வருதுன்னா, ஒரு கான்ஃபிடென்ட் வருது. லூசிங் டைம், எனர்ஜி நல்லா லாஸ் ஆகுது. டைம் வந்து ஒரு லாஸ்ட் 2 மினிட்ஸ் இருக்குது, லாஸ்ட் 5 மினிட்ஸ் இருக்குது, நம்ம ஹோல்ட் பண்ணோன்னா எப்படி ஹோல்ட் பண்ணுறது? ஸோ அந்த மைண்டே அவங்களுக்கு ஸ்ட்ராங் மைண்டே கிடையாது. ஸோ அதனால நான் என்ன பண்ணேன், இதில் எக்ஸ்ட்ரா கொடுப்போம். எது பண்ணாலும், எந்த ஒர்க் அவுட் பண்ணாலும் கொஞ்சம் அதில் எக்ஸ்ட்ரா கொடுக்க ஆரம்பித்தேன். அந்த எக்ஸ்ட்ரா கொடுக்கும்போது அவங்களோட மைண்ட் கெப்பாசிட்டி ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்குது. இப்போ 5 கவுண்ட்டு தான்னோடனே அந்த மைண்ட் செட்டப் ஸ்டாப் ஆகிடுது. நான் அதில் நிறைய டைம் லூஸ் ஆகியிருக்கேன். ஸோ நான் அதை பண்ணக்கூடாது, எக்ஸ்ட்ரா கொடுக்கணுன்னு அப்படின்னு பண்ணதுனால எனக்கு எவ்வளோ நேரம் அந்த டைம் நான் வச்சாலும் அந்த டைம் ஃபுல்ஃபில்லாக அவங்க விளாட்றாங்க, ஃபுல்லாகவே ஃப்ளெட்ஜாக ஃப்ரீயாக பண்ணுறாங்க. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் அந்த விஷயத்த அதை சொல்கிறேன். ஓகே. இப்போ நீங்கள் எந்த மாதிரியான ஹோம் ஒர்க்ஸ் கொடுப்பீங்க? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ப்ரிப்ரேஷன் அந்த மாதிரி இருக்கணும், இப்போ வார்ம் அப் இருக்கணும். இப்போ வந்து ஒரு விளையாட்டு விளையாடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அவங்களுக்கு வந்துட்டு பாடியை மெயின்டைன் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும். இப்போது நிறைய பசங்க வந்து பேரண்ட்ஸ் ஜாயின் பண்ணி விடுறாங்கன்னா, ஒன்று வந்து அவங்களுடைய கான்சன்ட்ரேஷனுக்காகவும், பசங்க வேறு ஒரு விஷயத்தில் கற்றுக்கணும், அவங்கள இன்டெல்ஜ் பண்ணி வைக்கணுன்றதுக்காக ஒரு விஷயத்தில் போய் ஒரு கேமில் ஸ்போர்ட்டில் வந்து சேர்த்து விடுறாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் அந்த குழந்தை வந்து ஒரு பாடி ஃபிட்டாவோ இல்லை இந்த கேம் விளையாடுறதுக்கு தன்னைத்தானே எப்படி அவங்கள வந்துட்டு வடிவமைச்சுக்கணும்? கண்டிப்பாக அது வந்து ரொம்ப ஒரு டாஸ்க் மாதிரி தான். அது சின்ன வயசுலேயே கொடுக்குற டாஸ்க் மாதிரி தான் அது. ஸோ அந்த டாஸ்க்கை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணுன்னா, பசங்களுக்கு ஃபஸ்ட்டு அதை புரிய வைக்கணும். இது ரொம்ப டிஃபிகல்ட்லாம் இல்லை, இது ஒரு சின்னது தான், இது ஒரு பண்ணலாம், அப்படி பண்ண வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மோட்டிவ் பண்ணி தான் அவங்கள பண்ண வைக்க முடியும். எடுத்த உடனே நம்ம அப்படி பண்ணால் கண்டிப்பாக அவங்களுக்கு ரொம்ப கஷ்டம் அது. ஏன்னா ஒரு சில இடங்களில் வந்து பிள்ளைகள் வந்து வீட்டில் இருக்காங்கன்னா, ஒரு சோஃபாவில் உட்காந்துட்ருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் புதுசாக வெளியில் போய் விளையாடுங்க அப்படின்னும் போது சில பசங்களுக்கு மூச்சு இருக்கும், நிறைய பசங்களுக்கு வந்து டக்குன்னு அந்த மாதிரி ஓடி ஆடி கால்பந்து இல்லை எந்த பந்தாக இருக்கட்டும் அதெல்லாம் வந்துட்டு புதுசாக இருக்கும் அந்த பிள்ளைங்களுக்கு. ஏன்னா ஒரு இடத்துல இருந்துட்டு புதுசாக போய் கற்றுக்கும் போது அப்போ அவங்கள வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் அந்த இடத்துல போய் மோல்ட் பண்ணி நீ இப்படி தான் பண்ணணும், இதுதான் அப்படின்றத கொண்டு வரணும். அப்போ நீங்கள் எந்த மாதிரியான ப்ரிப்ரேஷன்லாம் கொடுப்பீங்க? இதெல்லாம் ஃபாலோ பண்ணடா அப்படின்னு எப்படி சொல்வீங்க? என்னென்னலாம் கொடுப்பீங்க? ஸோ எப்பயுமே செட்டப் நம்ம எடுத்தோடனே ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணாமல் அவங்களுக்குன்னு ஒரு செட்டப் இருக்கும். ஸோ இப்போ பேசிக் இது தான். இந்த பால் எப்படி ஸ்டாப் பண்ணுற விஷயம், எப்படி ரன் பண்ணணும், எப்படி ரன் பண்ணுற ஸ்டைல் பண்ணணும் அப்படின்னு அந்த ஒரு டெமோ மாதிரி அவங்கள லைட்டாக பண்ண வைக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு பேஸ்னால் இதில் ஸ்பீடே கிடையாது. எப்படி டிசைன் பண்ணணும், எப்படி ஓடணும், எப்படி கை ஆக்ஷன் வரணும், எப்படி பாலை பாஸ் பண்ணும்போது எப்படி வரணும், உன் பாடி ஸ்ட்ரக்சர் அப்போ எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு சின்னதாக படிப்படியாக தான் எடுத்துகிட்டு போகணும். அதுக்கப்புறம் அந்த லெவல் ஓகே ஆகிட்டாங்க, அடுத்த லெவல். ஸோ இந்த லெவல் முடிச்சுட்டாங்க, ஓகே அடுத்த லெவல். அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கும் வரும். ஏன்னா எடுத்தோடனே நம்ம கொடுத்தா அந்த பசங்க எப்படி எடுப்பாங்கன்னு தெரியாது. வந்தனாலே அது போர் அடிச்சிடும், இது ஹெவியாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுவான். எடுத்தோடனே நம்மளை வேண்டாம் அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆகும். ஸோ அவங்களுக்கு பேசிக்கும் ஒரு ஈஸியான வேவும் நம்ம சொல்லி கொடுத்தாலே
அவங்க ஈஸியாக வந்துடுவாங்க நம்ம கூட. ஓகே. ஆஸ் அ கோச்சாக அவங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டுக்கிறேன். ஒரு வீரனுடைய பலத்தையும் பலவீனத்தையும் நீங்கள் எப்படி மதிப்பிடுவீங்க? அதாவது உங்ககிட்ட வந்து கற்றுக்கிற ஒரு குழந்தை, ஒரு சின்ன பையன் இருக்கான்னு வச்சுக்கோங்க. அவனோட பலவீனத்தையும் சரி பலம் எல்லாத்தையும் நீங்கள் பார்ப்பீங்க. ஆஸ் அ கோச்சை நீங்கள் பார்ப்பீங்க கண்டிப்பாக. நீங்கள் எப்படி அதை எவாலுவேட் பண்ணுவீங்க? எப்படி நீங்கள் அதை மதிப்பிடுவீங்க? ஸோ இப்போது அது அந்த மாதிரி பார்க்கணுன்னா ஃபஸ்ட்டு இது குட் கொஷின். இது ஏன்னா நான் நிறைய டைம் இதை ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து எப்படின்னா, இப்போது ஒரு பையனை நான் விளையாட வைப்பேன். ஒரு ப்ராக்டிஸோ சரி, ஒரு சும்மா ஒரு வார்ம் அப்புக்கோ சரி, அவங்களோட டேலண்ட் எல்லோரும் ஒரு 5 மெம்பர்ஸ் இல்லை 10 மெம்பர்ஸ் வச்சு சும்மா ஒரு ரன்னிங் ரேஸ் மாதிரி வைப்பேன். ஸோ அவங்களோட மைனஸ் என்ன ஃபீல் ஆகுது, அவன் என்ன ஃபீல் பண்ணுறான் அப்படின்றத தெரிஞ்சுப்பேன். ஸோ இது வந்து அவனுக்கு மைனஸ்ஸு, இது வந்து ப்ளஸ்ஸு அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சிடும். ஃபாஸ்ட்டாக ஓடுறான், ஒருத்தரும் ஃபாஸ்ட்டாக ஓடல. ஆனால் அதே பையன் ஃபாஸ்ட்டாக ஓடாத பையனை ஒரே ஒரு வேர்டு தான் சொன்னேன், அவனை உன்னால் பிடிக்க முடியுமா அப்படின்னு நான் கேட்டேன். இல்லை கோச் என்னால் முடியல அப்படின்னு சொன்னான். ஏன், என்ன ரீசன் கேட்டேன். இல்லை அவன் என்னோடய ஸ்பீடு. சரி, ஓகே, ரைட், நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், அதை நீ செஞ்சேன்னா கண்டிப்பாக நான் உனக்கு தரேன், நான் உனக்கு அந்த விஷயத்த நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ அவன்கிட்ட சொன்னேன் நான் அப்ரோச் உடனே ஒன்று தான், உனக்கு என்ன வேணும்னு நீ நினைக்கிறியோ அதை நீ கேளு, அவனை வின் பண்ணான் அப்படின்னு சொன்னேன். ஸோ அதே மாதிரியே அவன் ஓடினா, ஃபஸ்ட்டு வந்தான், என்கிட்ட வாங்கினான். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயமும் நான் அவங்கக்கிட்ட புரிஞ்சுக்கிறேன். இது அவன் மைனஸு, இப்படி சொன்னால் அவனுக்கு அவன் எடுத்துக்கிறான், இதை ப்ளஸ்ஸாக பண்ணுறான், என்ன நோக்கன்றதை நம்ம கிளியராக நிதானமாக யோசித்து அவனுக்கான விஷயத்தை சொன்னாலே போதும், அவன் அதை பண்ணுறான். ஓகே. அப்போது இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒரு குழந்தை இருக்காங்க, இந்த மாதிரி ஒரு விளையாட்டு வீரர் இருக்கார். அந்த விளையாட்டு வீரனுடைய அதாவது உங்களுடைய அணுகுமுறை அந்த குழந்தைகிட்ட ஒழுக்கம் சம்மந்தமாக எப்படி இருக்கும்? ஏன்னா ஒரு விளையாட்டுனா எல்லாமே தான் கற்றுக்குறாங்க. சொன்ன மாதிரி கான்சன்ட்ரேஷன், ஃபோக்கஸ், உடல் வடிவமைக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே இருக்கும். அப்போ ஒரு ஒழுக்கம் அப்படிங்கிறதும் இதில் கற்றுப்பாங்க இல்லையா? ஊந்துதல், ஒழுக்கம், இதை வந்து நீங்கள் அந்த குழந்தைகிட்ட எப்படி நீங்கள் உங்களுடைய அணுகுமுறை எந்த மாதிரியாக இருக்கும் அந்த குழந்தைகிட்ட? கண்டிப்பாக இதில் ப்ளே மேக்கர்னாலே எல்லாருக்குமே தெரியும், பாண்டிச்சேரியில் டிசிப்ளின் தான். ஸோ அந்த டிசிப்ளின்றதை நான் எப்படி எடுத்துகிட்டு வருவேன்னா, ஃபஸ்ட்டு அவங்க உள்ளே வரும்போது ஒரு விஷ் பண்ணுறது, கிரவுண்டை ப்ளெஸ் பண்ணுறது, அவங்களோட கிட்டு, அவங்களோட திங்ஸ் எல்லாமே டிசிப்ளினாக வைக்கணும். சில குழந்தைங்க வருவாங்க, தூக்கி போடுவாங்க, ஷூஸு கண்ணாமண்ணான்னு போடுவாங்க, என்னென்னமோ பண்ணுவாங்க. ஸோ நான் அந்த விஷயத்தை ஃபஸ்ட்டு அங்கே தான் நோட் பண்ணுவேன். ஸோ அந்த உள்ளே வரும்போதே எப்படி நீங்கள் வரீங்க, அதேமாரி போகும்போது எப்படி போகிறீங்க, அந்த விஷயத்தை நான் கரெக்ட் பண்ண ஆரம்பித்தோன்னே அவங்க வீட்டிலேயே அதை விஷயமாக அவங்க பண்ணுறாங்க. நான் இப்படி வைக்கணும், அப்படி பண்ணணும். அந்த பேரண்ட்ஸ் வந்து என்கிட்ட அந்த டிசிப்ளின் வழியை சொல்கிறாங்க, சார் நீங்கள் மாற்றதுனால தான் அங்கே நடந்தது. ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை. நம்ம எப்படி கரெக்ட் பண்ணுறோமோ அதுவே ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு டிசிப்ளினை மாற்றிடும். வந்தால் இப்படி வைக்கணும், பேகை இப்படி இருக்கணும், இந்த சுச்சுவேஷன் வரணும், வந்தால் நீட்டாக வரணும், டிசிப்ளினாக வரணும், டைமுக்கு வரணும், இந்த மாதிரி பங்க்சுவல் எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்க அதை அவங்க ரிப்பீட்டடாக பண்ண அது ஃபாலோ ஆகிடுது. ஸோ அது அவங்க ஃபுல்லாகவே அதை எடுத்துக்கிறாங்க. ஓ, இப்படி தான் வரணும், இதான் டிசிப்ளின், இப்படி தான் இருக்கணும், அந்த ஃபாலோ தான் நடந்துகிட்ருக்கு. அதுதான் பண்ணுறாங்க எல்லாம். ஓகே. இப்போ நீங்கள் சொன்னீங்க மாணவர்களை இப்படிலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. ஏதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்களேன். ஒரு பேரண்ட் கொண்டு வந்து உங்ககிட்ட ஒரு குழந்தைய விட்டுருப்பாங்க. இது ஏன் நான் சொல்கிறேன்னா, இப்போ கண்டிப்பாக நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க நிறைய பேரண்ட்ஸ் இல்லை பசங்களுக்கு வந்துட்டு நான் பண்ணணும், எனக்கு விளையாடணுன்ற ஆர்வம் கண்டிப்பாக எழும். அப்படி இருக்கிற பட்சத்தில் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் ஏதாவது ஒரு பேரண்ட், என் பையன்கிட்ட இந்த குவாலிட்டி நீங்கள் மாற்றி காட்டுங்க, என் பையன் இதுவாக ஆகணும், இந்த மாதிரி மாறணும், இந்த மாதிரி விஷயத்தில் கொண்டு வாங்க, ஒரு ஸ்டேட் லெவலாக இருக்கட்டும், நேஷனல் இன்டர்நேஷ்னல் லெவலில் கொண்டு போகிறதா இருக்கட்டும், இல்லை அவனுடைய பழக்க வழக்கங்களோ இல்லை குணாதிசயங்களோ ஏதாவது ஒன்று மாறுபடணும்னு ஒரு பெற்றவர்கள் யாராவது வந்து சொல்லி அந்த மாற்றம் கொடுத்துருக்கீங்களா? அதை பற்றி ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக. இது வந்து ஆக்சுவலாக என் ஸ்கூல் லைஃப்பில் நடந்திருக்கு. ஸ்கூல் லைஃப்பில் வந்து ஒருத்தரை வந்து நல்லா ஓடுவான், ஆனால் எந்த ஒரு விஷயத்துலையுமே போக மாட்டான், எந்த கேமுக்குமே எதுக்குமே போக மாட்டான். நான் தான் முத அந்த ஸ்கூலுக்கு போயிட்டு அந்த ஸ்கூலில் ஃபஸ்ட்டு சான்ஸ் நான் அவனுக்கு கொடுத்தேன். இந்த மாதிரி நீ ஓடுற, இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணு, உனக்கு உன்னோட டேலண்ட் தெரியல, பட் எனக்கு தெரியும், நீ இந்த சான்ஸ் நீ ஓடி பாரு, இவனுக்கு கண்டிப்பாக உனக்கு ப்ரைஸ் கிடைக்கும்னு சொல்லி. ஸோ அவனுக்கு ஃபுல்லாகவே நம்பிக்கையே இல்லை, அவன் எதுவுமே பண்ண மாட்டான் அப்படின்னு நினச்சிருந்தான். ஸோ 200 மீட்டர் அவனுக்கு வச்சாங்க. ஸோ 200 மீட்டரில் ஓடினா ஃபஸ்ட்டு ஒரு 50 மீட்டர் அவனை யாருமே தொடலை. அதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னே அவனுக்கு தெரியல. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நடுவில் நின்றுட்டான். அவன் கூடயே நானும் ஓடுறான்னு சொல்லி ஓட வச்சு அதுக்கப்புறம் அவன் 3rd வந்தான். அந்த 3rd வந்த பிறகு அதுக்கப்புறம் தான் அவங்க புரிஞ்சு அவங்க பேரண்ட் வந்து என்கிட்ட சொல்லி, சார் நான் இது வரைக்கும் எனக்கு தெரியாது என் பையன் எப்படி இருப்பான், எப்படி டேலண்ட்டாக பண்ணுவான் அப்படின்னு சொல்லி. ஸோ வெளியே எடுத்துகிட்டு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். இன்ன வரைக்கும் போயிட்டு இப்போ அத்லெட்டிக்ஸாக அவன் ஃபீல் பண்ணிகிட்ருக்கான்.
இது கேட்கும் போதே மகிழ்ச்சியாக இருக்குது. அதாவது முடியாது எனக்கு அப்படின்னு ஒரு குழந்தை டவுனாக இருக்குன்னா, அந்த குழந்தைய வந்து கூட இருக்கிறவங்களும், பெற்றோர்களும், ஆசிரியர்களும், ஆசானாக இருக்கிறவங்களும் தான் அந்த குழந்தைய வந்து புஷ் பண்ணணும். உன்னால் முடியும் அப்படின்னு நீங்கள் அந்த இடத்துல வந்து நின்று சொன்னதாக சொல்கிறீங்க. அதனால் அந்த குழந்தை வந்துட்டு பெஸ்ட்டாக ஒரு இடத்துக்கு போய் நின்று சாதிச்சிருக்காங்கன்றது ஒரு மிகப்பெரிய விஷயம். அந்த கிரெடிட் எல்லாம் கண்டிப்பாக உங்களை தான் போய் சேரும். அதே மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான கொள்கைகள் இருக்கும். அதாவது அவங்களுடைய டீச்சிங் டாக்டிக்ஸ், டீச்சிங் மெத்தடாலஜி வந்து வேறுபடும், ஒவ்வொருத்தவங்களுக்கும் வேறுபடும். நீங்கள் உங்களோட யுக்தியா, உங்களோட கொள்கையா நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணுறீங்க? ஸோ ஃபஸ்ட்டு விஷயமே என்னோட அந்த கொள்கை என்னென்னா, ஃபஸ்ட்டு யார் எப்படி வரான்றது தான் என்னோடய ஸ்ட்ராட்டஜி. ஸோ எடுத்தோடனே அவங்க எப்படி இருக்காங்க, எப்படி கற்றுக்குறாங்க, என்ன ஸ்ட்ராட்டஜிலாம் அவங்க புரிஞ்சிக்கிறாங்க, எப்படி எபிலிட்டி இருக்குது அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிறேன். அப்போ அவங்களுக்கு தகுந்த மாதிரி அந்தந்த விஷயத்த கொடுக்குறேன். அந்த விஷயம் கொடுக்கும்போது அவங்க அதில் பெட்டராக பண்ணுறாங்க, சில பேர் பெட்டராக பண்ணல. ஸோ திரும்பி நான் அந்த மாதிரி சான்சஸை கொடுத்து மாற்றி அவங்களோட பெட்டர் எதுன்னு அவங்களுக்கு புரிய வச்சதுனால நிறைய சான்ஸ் நான் சக்ஸஸ் ஆகிருக்கேன். இன்ன வரைக்கும் நான் ப்ளே மேக்கர் வின் ஆகுதுன்னு சொல்கிற ரீசனே அதுதான். ஸோ நான் அவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எங்கே இருக்குது, எந்த இடத்துல இருக்குது, அதை நான் கரெக்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணி நான் அந்த பிளேஸ் அவங்ககிட்ட கொடுக்குறேன். அதாவது குழந்தைங்களுக்கு வந்துட்டு நீங்கள் சொல்லிக் கொடுக்குறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு விதமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. இப்போ எனக்கு என்ன கேள்வினா, நீங்கள் கோச்சராக ஒவ்வொரு லெவல்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? இப்போது குழந்தைங்க இப்போ நீங்கள் உங்ககிட்ட கற்றுக்கிற பசங்களுக்கு அவங்க அடுத்தடுத்த லெவல் போகணுன்னா அவங்களும் இந்த மாதிரி ஒவ்வொரு லெவல்ஸையும் கம்ப்ளீட் பண்ணணும் இல்லையா? பிளேயர்ஸுக்கு ஆனால் இல்லை, அது பிளேயர்ஸ்க்கு கிடையாது. இப்போ அவங்க கோச்சராக ஆக போகிறாங்க அப்படின்னா அவங்க இந்த லெவல்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக முடிக்கணும். ஓகே. ஸோ அதை கம்ப்ளீட்டாக முடிக்கணுன்றது வந்துட்டு உங்ககிட்டயே வந்து படித்தாலே வந்துட்டு முடியுமா? இல்லை இது எத்தனை வருஷம் கோர்ஸாக முடிக்கணும்? இது வந்துட்டு விளையாட்டு அப்படிங்கிறது வந்துட்டு அவங்க கற்றுக்கிட்டு ஒவ்வொரு லெவலில் போய் முடிகிறது தான் இதோட எண்டிங் பாயிண்ட்டாக? இல்லை இதோட எண்டிங்ன்றது எது வரைக்கும் அவங்க கோச்சர் ஆகணுன்றதுக்கு நீங்கள் என்ன சொல்லிக் கொடுப்பீங்க? எந்த லெவல் இருக்குது இதுக்கு? ஸோ இதுக்கு கோச்சுக்கு வந்து எண்டிங்கே கிடையாது. ஸோ ஏஜ் தான் அவங்களோட எண்டிங், இல்லை அவங்களோட மைண்ட் செட், அவ்வளோதான். இது ஏஜ் வந்து நம்ம கடைசி வரைக்கும் போகலாம், எவ்வளோ நாள் நம்ம பண்ணலாம். இப்போ இன்டர்நேஷ்னல்லாம் 60, 45 அந்த மாதிரிலாம் அவங்களாம் சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்காங்க. நம்ம இந்தியாவிலே 45 இயர்ஸ் ஓல்டு அவங்களாம் கோச்செலாம் சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஸோ இதுக்கு எண்டுன்னு எதுவும் இல்லை. ஸோ எப்படின்னா அவங்க இன்டர்நேஷ்னல் லெவலில் ஸ்டாப் பண்ணாலும் அவங்க நியர்பை ஹவுஸ் அந்த மாதிரி ஏதாவது விஷயத்தில் அவங்க சொல்லி கொடுத்தா இருப்பாங்க. ஸோ இதில் ஸ்டாப்புன்றதில்ல. லெவல் எப்படி கற்றுனோன்னா என்கிட்ட தான் என்னென்னு இல்லை. ஸோ இது என்னால் பண்ண முடியும்னா இதுக்கான ஸ்டெப்ஸ் என்னால் சொல்ல முடியும். பட் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டேக் ஓவர் பண்ணுறது ஏஎஃப்எஃப் தான். ஸோ அவங்க தான் இந்த மாதிரி லைசன்ஸ் இருக்குது, இப்படி இருக்குது, நீங்கள் இதெல்லாம் பண்ணணும், ஒரு கிரேடாக பண்ணணும்னு சொல்லி ஏஎஃப்எஃப் அவங்களோட பேஜில் விடுவாங்க. ஸோ பேசிக் கிரேட் இது அடுத்த லெவல் கிரேட் இது. ஸோ நம்ம அதை பார்த்து ஃபாலோ பண்ணி நம்ம போகணும். ஏஎஃப்எஃப் அப்படின்னா ஃபுட்பாலுக்காக இருக்காது, ஆல் இண்டியா ஃபுட்பால் ஃபெடரேஷன். அவங்க தான் டெல்லியில் இருக்காங்க. ஸோ அவங்க தான் அதை எல்லாத்தையுமே நம்ம இந்தியாவுக்கு எல்லாத்துக்குமே A to Z ஃபுட்பால்னாலே அவங்க தான். எனக்கு இதுலேருந்து ஒரு அரசாங்கம் வேலை வேணும், நான் இது படிச்சிருக்கேன், நான் முடிச்சிருக்கேன் அப்படின்னா இப்போ நிறையா வந்து பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க நிறையா. மேபி இங்கே இப்போ இருக்கா இல்லையான்றதை நம்ம வெயிட் பண்ணுவோம். பட் ஆனால் வந்துட்டு நான் வந்து ஒரு ஃபெடரேஷனில் அப்ளை நான் முடிச்சிருக்கேன் அப்படின்றதுக்கு நான் அப்ளை பண்ணால் எனக்கு வந்துட்டு ஃப்யூச்சரில் கிடைக்கும், இல்லை வந்துட்டு ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் ஏதாவது வேலை கிடைக்கிறதுக்கு இதெல்லாம் வந்து யூஸ் ஆகுமா? அப்போ நான் எங்கே போய் அப்ளை பண்ணணும், அதை பற்றி சொல்லுங்களேன். கண்டிப்பாக இதில் ஏஎஃப்எஃப் மூலிமா நீங்கள் பண்ணால் டி லைசன்ஸ் அந்த மாதிரி லைசன்ஸ் முடித்தாலே அவங்களே உங்களை நியர்பை கான்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ நம்மளோட கான்ட்ராக்ட் இப்போது சி லைசன்ஸ் நீங்கள் முடிச்சிருக்கீங்க அப்படின்னாலே அவங்க ஒரு விஷயம் சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் எந்தெந்த முடிச்சிருக்கீங்க, எங்கெங்கே கோச்சிங் பண்ணுறீங்க, எத்தனை எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, எல்லாத்தையுமே அதில் அப்லோட் நம்ம பண்ணணும். ஸோ அதை பண்ண அவங்களுக்கே அது நோட்டிஃபிகேஷன் மாதிரி அவங்களுக்கு வரும். ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன் ஆகிடுச்சுன்னா அவங்க உங்களை அப்ரோச் பண்ணுவாங்க. பட் அவங்க என்ன லெவல் எதிர்பார்க்குறாங்களோ அந்த கிரேடில் நம்ம இருந்தால் தான். ஸோ இப்போ சப்போஸ் அவங்க பி கிரேட் எதிர்பார்க்குறாங்க, சி கிரேட் எதிர்பார்க்குறாங்கன்னா, ஸோ சி கிரேட்னால் அப்போ அந்த ஆன்லைனில் செக் பண்ணுவாங்க. உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் போட்டு அவங்க செக் பண்ணுவாங்க. இந்த போர்ட்டலில் என்னென்ன பண்ணியிருக்காங்க, என்ன அச்சீவ் பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் ஓகே அப்படின்னா அவங்களோட அப்ரோச் கிடைக்கும். ஸோ அவங்களோட அப்ரோச்சில் எல்லாமே சேலரியோட எல்லாமே அவங்க பேக்கேஜ் எல்லாமே அவங்க கொடுப்பாங்க. ஸோ இது கவர்மெண்ட்டாக நம்ம எதாவது ட்ரை பண்ணணுன்னா கண்டிப்பாக அது கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா நம்மளோட கவர்மெண்ட் அப்படி பண்ணல. ஸோ இது வந்து ஏஎஃப்எஃப் மூலிமா தான் பண்ணுது. ஸோ ஏஎஃப்எஃப் மூலிமா தான் நம்ம ஃபாலோ பண்ண முடியும். பட் நம்ம பிளேயராக இருந்தால் சான்சஸ் இருக்குது, கோச்சாக இல்லாமல் பிளேயராக இருந்தால் சான்ஸ் இருக்குது. இப்போ ரயில்வேஸில் அந்த மாதிரி சொன்ன மாதிரி ரயில்வேஸு, ஃபுட் சேஃப்டி இந்த மாதிரி இடத்துல எல்லா இடத்துலையுமே பிளேயர்ஸ் இந்த டிஃபென்ஸ் பொசிஷனுக்கு தேவை அப்படின்னு சொல்லி ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறாங்க. அதை போய் நம்ம செலெக்ஷன் ட்ரையல்ஸ் அட்டன் பண்ணால் நமக்கான அந்த வேலையும் அந்த டீமுக்காக நம்ம விளையாடி கொடுக்கணும். அதுதான் மற்றபடி. இந்த 8 வருட பணியில் நீங்கள் வந்து எந்த மாதிரியான சேலஞ்சஸ், சவால்கள்லாம் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்கள்ல, அது எதாவது இருந்துச்சுன்னா சொல்லுங்களேன். கண்டிப்பாக ஃபஸ்ட்டு நான் எடுக்கும்போது
என்னை யாருமே எடுக்க விடல. ஸோ அந்த அப்ரோச்சே எனக்கு எல்லாமே நெகட்டிவாக தான் கிடச்சிது. ஸோ இங்கே யார் எடுக்க போகிறா? ஏன்னா எங்கள் ஜென்ரேஷனோட அடுத்த ஜென்ரேஷன் ஒன்று இல்லை. ஸோ எங்களுது தான் ஃபைனல் ஜென்ரேஷன். ஸோ நான் என்ன பண்ணலாம், சரி அடுத்த ஜென்ரேஷன் எப்படியாவது ரெடி பண்ணணும். ஸோ எல்லார்கிட்டையும் சீனியர்ஸ்கிட்டலாம் போய் ஒரு சில சஜஷன் கேட்கும்போது, வேண்டாம் எதுக்கு உனக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை, வேண்டாம் சஜஷனே வேண்டாம் அப்படின்ற பிரேக் ஆகிட்டே இருந்தது. ஸோ இது சரி வராது, நம்மளாக ஒரு பிளான் எடுத்து போவோம் அப்படின்னு சொல்லி என் ஃப்ரெண்டு மது இருக்காங்க, அவங்க தான் வந்து பிடி கோச்சாக இருந்தாங்க. ஸோ அவங்க வந்து ஃபுட்பால் ட்ரெயின் பண்ண அப்படின்னு சொல்லி எனக்கு முன்னாடி கொஞ்சம் சொன்னாங்க. அந்த ஞாபகமாக அவங்கக்கிட்டே போய் அப்ரோச் பண்ணேன். இந்த மாதிரி உங்கள் ஸ்கூல் பசங்க எனக்கு கொடுக்க முடியுமா, இந்த மாதிரி நான் ஃபுட்பால் கோச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி. நியர்பை தான் எல்லாமே. ஸோ அவங்க கோரிமேடில் நியர்பையே இருக்கிறதுனால அவங்கள எல்லாருமே நான் அப்ரோச் பண்ணி இதுக்காகனே அவங்கள ஸ்டார்ட் பண்ணேன். அந்த ஸ்டார்ட் பண்ணும்போதும் அதுக்கான ஸ்ட்ரகிள் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா இங்கேருந்து ஏன் பண்ணுற, இந்த கிரவுண்ட் யூஸ் பண்ணாத, அந்த கிரவுண்ட் யூஸ் பண்ணாத, யார் இவங்க, நீங்களாம் ஏன் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஒரு இடமா எங்களை ஒதுக்கி தான் போனது. எனக்கு கிடைச்ச ஒரு சின்ன இடத்த கூட நான் அதுதான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு டோர்னமெண்ட் வின் பண்ணும்போது தான் எங்களோட சான்சஸ் புரிய வந்தது, நான் என்ன பண்ணுறேன்றது புரிய வந்தது. அப்புறம் நான் இன்னும் இதில் லெவல் அதிகமாகும்போது தான் என் முன்னாடி போன சீனியர்ஸ் எல்லாம் என்னை தேடி வந்தாங்க. ஸோ எனக்கு இப்போ வரைக்கும் சீனியர்ஸ் எல்லாம் இப்போ சப்போர்ட் பண்ணுறாங்க. அந்த சீனியர்ஸ் இல்லாமல் இப்போ இந்த சீனியர்ஸ், புது சீனியர்ஸ் எல்லாமே எனக்கு சப்போர்ட் பண்ணி இப்போ ஓரளவுக்கு நான் ஸ்டேஜில் ஒரு நல்லா இருக்கேன். கண்டிப்பாக அதில் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வெளியே வந்திருக்கேன். அதோட ஸ்ட்ரகிள் வந்து ரொம்ப கஷ்டமானது. அது கூட பசங்களும் சேர்ந்து என் கூட கஷ்டப்பட்டது தான் இன்னும் ஒரு மாதிரி இருந்தது. அதாவது தன்னுடைய வேதனைகள், தன்னுடைய படிகள் எல்லாத்தையும் சொன்னது மட்டும் இல்லாமல் என்கிட்ட படித்த மாணவர்கள் அவங்களும் வந்து என் கூட ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காங்க அப்படின்னு எல்லாத்துலேயும், அதாவது அவங்க கூட நீங்கள் இல்லைன்னா அந்த பசங்க இல்லைன்ற அளவுக்கு ஒத்துமையாக அவ்வளோ இதுவாக சொல்கிறீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. இந்த மாதிரி ஒரு ஆசான் கிடைக்கிறதுலாம் ரொம்ப பெரிய விஷயம். ஸோ இப்போ உங்ககிட்ட வந்து என் குழந்தைய வந்துட்டு நான் அப்ரோச் பண்ணுவங்கள அப்படின்னா நான் எந்த இடத்துல வந்துட்டு பார்க்கணும் அப்படின்னு பேரண்ட்ஸ் நிறைய பேர் யோசிப்பாங்க இல்லையா? அப்போது எங்கே வந்து உங்களை பார்க்கலாம், தன்னுடைய குழந்தைய வந்து உங்ககிட்ட ஜாயின் பண்ணும் அப்படின்னு நினைக்கிற பேரண்ட்ஸ்க்கு எந்த இடத்துல வந்து பார்க்கலான்னு சிம்பிளாக சொல்லுவீங்க? அது கோரிமேடு அந்த கிரவுண்டில் தான் பண்ணுறோம். நீங்கள் எப்போ வந்தாலும் என்னை வந்து கான்டாக்ட் பண்ணலாம். மண்டே டு ஃப்ரைடே ஈவினிங் டைமில் நான் இருப்பேங்க. அதாவது திங்கள்லேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் புதுச்சேரி கோரிமேடுக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு ஃபுட்பால் கோச்சர் பிரசன்ன அவர்களை கண்டிப்பாக போய் பார்க்கலாம். மாலை நேரங்களில் போய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு மற்ற டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் டைரெக்டாக பேசுவீங்க இல்லையா மாணவர்களை வந்துட்டு. கண்டிப்பாக. ஓகே ஃபைன். இப்போ வந்துட்டு ஆர்வமுள்ள மாணவர்கள் இருப்பாங்க இல்லையா, ரொம்ப வந்துட்டு நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய பசங்களை வந்து பார்த்துருப்பீங்க. ஒரு சில பசங்களுக்கு வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஏன்னா இப்போ தான் வீட்டிலேருந்து வெளியில் வந்திருப்பாங்க, அவங்களுக்கு வேறு கான்சன்ட்ரேஷன் நிறையா இருக்கும், டிவி பார்க்குறது, மொபைல் ஃபோன், இல்லை சில பசங்க படிப்பு அப்படி இருப்பாங்க. ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் ஒவ்வொரு மனநிலைமை இருக்கும் இல்லையா? அப்போ ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க, எனக்கு ஃபுட்பால் தான் லைஃப், எனக்கு ஃபுட்பால் தான் எல்லாமே, ரொம்ப எக்ஸ்ட்ராவாக ரொம்ப ஆர்வமாக இருக்கிற மாணவர்களுக்கு என்ன மாதிரியான ஆலோசனைகள் கொடுப்பீங்க? அவங்கள எப்படி நீங்கள் வழி நடத்துவீங்க? எல்லாரையும் வந்துட்டு ஒரே டீமாக வச்சு ஈக்குவலாக நடத்துவீங்களா, இல்லை தனி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரியான கோச்சிங்ஸ் கொடுப்பீங்களா? இல்லை, நான் இப்போ அந்த மாதிரி பண்ண ஆரம்பித்தேன்னா இது வந்து ஒரு பார்ஷாலிட்டி மாதிரி ஆகிடும். ஸோ இந்த பையனுக்கு அதிகமாக பண்ணுறோம், இந்த பையனுக்கு ஃபோக்கஸ் பண்ணல, இது ஒரே ஒரு டீமை ஒரு பிரிக்கிற மாதிரி ஒரு மனசு வந்துடும். ஸோ நான் அதனால் பண்ண மாட்டேன். ஸோ அதிலே வேரியேஷன் தான் கொடுப்பேன். இப்போ சப்போஸ் அவனுக்கு ஒரு நல்லா விளாட்றான், நல்லா பிக்கப் பண்ணுறான் அப்படின்னா அவனுக்கு ஒரு சிங்கிள் டச் போதுன்னா சிங்கிள் டச் அவனுக்கு, மீதி எல்லாருக்கும் டபுள் டச், 3 டச் அப்படின்னு சொன்னால் ஓகே, அவங்களுக்கு அந்த வேரியேஷன் கொடுக்கலாம். பட் ஒன்றா தான் பண்ண வைக்கணும். எந்த விஷயமும் நம்ம அவங்கள பிரித்து பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்க, ரொம்ப இதுவாக இருக்காங்கன்னா அவங்களுக்கான இப்போது ஏஎஃப்எஃப் என்ன சொல்லுது, என்ன போர்ட்டலில் என்ன செலெக்ஷன் ட்ரையல் சொல்கிறாங்க, என்ன சுச்சுவேஷன் சொல்கிறாங்க, அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்கள கைட் பண்ணுவேன். ஸோ இப்போ சென்னை ஐஎஸ்எல் அந்த மாதிரிலாம் ஆப்பர்ச்சுனிட்டிலாம் வந்திருக்கு. இந்த மாதிரி விஷயம்லாம் நம்ம ட்ரையல்ஸ் அட்டென்ட் பண்ணலாம். ஸோ இதில் எப்படிலாம் நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்குது, எந்த மாதிரி லிங்க்கு கிடைக்குது, அதெல்லாம் வச்சு அவங்க நல்லா விளாட்றாங்க, இந்த மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்க, இங்கே போய் ட்ரை பண்ணு, இங்கே போய் செலெக்ஷன் ட்ரையல்ஸ் பண்ணு, இங்கே பாரு, இங்கே நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது, இங்கே சான்சஸ் கிடைக்குது அப்படின்னு சொல்லி அவங்கள மோட்டிவேட் பண்ணுவேன். ஓகே, நல்லது. அடுத்தது இன்னொரு கேள்வி என்னென்னா, உங்களை பற்றி உங்களோட கோச் யார் அப்படின்னும் உங்களுடைய கிளப்பில் இருக்கிற பெஸ்ட்டு பிளேயர் யார், இது ரெண்டுத்துக்கும் சேர்த்து சொல்லுங்கள். கண்டிப்பாக என்னோடய கோச் முதல் சொல்லணும்னா அவர் தான், சரவணன். அவர் இல்லைன்னா கண்டிப்பாக இந்த ஃபுட்பாலில் நான் ஹிஸ்ட்ரியாகவே இருந்திருக்க மாட்டேன். ஸோ அவருக்கு தான் ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். அவர் ஒரு ஆள் தான் என்னை இப்படி தான் பால் இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தது அவர் தான். அதுக்கப்புறம் அன்பண்ணன் ஒருத்தர், அவர் தான் எனக்கு சீனியர். அவர் தான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் இப்படிலாம் சொன்னார். அதுக்கப்புறம் தான் மைக்கேல் கோச்சுன்னு வந்தார். அவர் தான் எங்களுக்கு ரொம்ப வருஷமாக கோச் பண்ணது. ஸோ அவரோட நுணுக்கம் வந்து எல்லாத்தையுமே எங்களுக்கு சொல்லி கொடுத்து எப்படி பண்ணணும்னு சொல்லி அவர் தான் லாங் பீரியடாக எங்களை வச்சுருந்து நல்லா மேனேஜ் பண்ணி கரெக்டான எங்களுக்கு வழியை காமிச்சது அவர் தான்.
அவங்க 3 பேருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிடுறேன். ஸோ இதில் வந்து பெஸ்ட்டு பிளேயர் எனக்கு யாருன்னா லோக்கல் பிளேயர் தான். அவர் வந்து சஞ்சய். இப்போ பிசி கிரைமாக இருக்கார். அவர் ஆக்சுவலாக அவர் விளையாடுற கேமை எப்போ பார்த்தாலுமே பார்த்துனே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ அவரை பார்த்து இன்னும் கொஞ்சம் மோட்டிவ் ரொம்ப அதிகமாகிடுச்சு. அவர் வந்து எல்லாருமே ஸ்டைல்லாம் பண்ணுவாங்க, இப்படி அப்படி பண்ணுவாங்க. ஸோ அவர்கிட்ட வந்து இருக்கிறது ஆக்சுவலாக மெஸ்ஸின்றது ரொம்ப இப்போ ஃபேமஸான பிளேயர். ஸோ அவர் மாதிரி தான் அவர் கொஞ்சம் விளையாடுவார். எப்படின்னா பாடி ஃபேட் தான், என்ன பண்ணாலும் எப்படி பாடியால் ஃபேக் பண்ண முடியும்னு சொல்லி அவர் மூவ் பண்ணி போவார். அதை பார்த்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனேன். ஸோ இதுக்கு இன்னும் மோட்டிவ் நம்ம அடிஷ்னலாக கொடுக்கணும், நம்ம இன்னும் ஷைன் ஆகணும் அப்படின்னு நினைக்கும் போது ஃபாரின் பிளேயர்ஸ் எதாவது பார்க்கலாமா அப்படின்னு பார்க்கும்போது தான் அவர் பேர் வந்து ரொனால்டினோ. ஸோ அவங்க 2 பேர் ஃபேஸும் ஒரே மாதிரியே இருக்கிறதுனால எனக்கு அந்த சூஸ், ஏன்னா இந்த லோக்கல் பிளேயர் நம்மளுது இவரை தான் நான் சூஸ் பண்ணேன். ஸோ அதே ஃபேஸ் ஓரியன்டாக இருக்கும். ஸோ அப்போ அவரை நான் சூஸ் பண்ணும்போது ரொனால்டினோ அவரோட ஸ்கில்ஸ் எல்லாமே பண்ணும்போது எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். ஸோ அவரை பார்த்து நான் நிறைய கற்றுக்கிறது, நிறைய பண்ணுற விஷயம் எல்லாமே அவங்களால தான். ஸோ இந்த 2 பேரால் தான் நான் ஃபுட்பால் ரொம்ப ஸ்டைலிஷாக விளையாடுறது கேம். என் கேம் எப்போ வந்தாலுமே எல்லாருமே ரசிப்பாங்க. அது ரொம்ப எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். நான் வந்து எந்த ஒரு மேட்ச் போனாலும் எனக்கு ஆப்போனன்ட் டீம் பிளேயர்ஸும் எனக்கு கை கொடுப்பாங்க. அதேமாரி எந்த கோச்சஸோ யார் பார்க்குறாங்களோ உடனே அடுத்த நிமிஷமே அங்கே மேட்ச் நடக்குதா, பிரசனாக இருக்கானா, ஓகே அந்த சுச்சுவேஷன் போ, அங்கேயே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி எனக்காகனே நிறைய ஆடியன்ஸ், நான் சின்ன வயசில் விளாடும்போது நான் விளாடுற பீரியட் எல்லாமே எனக்கு ஆடியன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். அதில் மெயின் ரீசன் எனக்கு ஸ்ருதின்றவங்க, அவங்க தான் ரொம்ப பெரிய சப்போர்ட்டாக இருப்பாங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கள், அது இப்படிலாம் பண்ணுங்கள், அந்த சுச்சுவேஷனில் மேட்ச் சுச்சுவேஷனில் ஒரு எப்படி சொல்கிறது, ரொம்ப பெரிய ஃபேனாக அவங்க தான் வர்றது. எல்லா விஷயமும் அவங்க தான் பண்ணுவாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அவங்கள இந்த நேரத்தில் சொல்லணும்னு சான்ஸ் கிடைச்சது ரொம்ப தேங்க்யூ. அதாவது தனக்கு வழி நடத்தியவர்கள் எல்லாருக்கும் வந்து நன்றி தெரிவிக்கிறீங்க. ரொம்ப அழகாக இருக்குது. அண்ட் இன்னொரு விஷயம் நான் கேட்டுக்கிறேன். நம்ம ஒரு விஷயத்தில் சாதிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு நமக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் ஒரு பக்கம் இருந்தாலும் யாருடைய சப்போர்ட், அதாவது நீ பண்ணு, நான் இருக்கேன், உனக்கு சப்போர்ட்டாக இருக்கேன், உங்களுக்கு யார் பேக் போனாவோ இல்லை சப்போர்ட்டாவோ யார் இருந்து உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருந்தது? கண்டிப்பாக அந்த 2 பேர் இல்லைன்னா நான் இல்லைன்னு சொல்லலாம். அதில் ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, நான் பிளேயராக இருக்கும்போது என் தம்பி தான். ஸோ என்னென்னா என்னோடய சுச்சுவேஷன், நான் படிப்பு முடித்தா அடுத்தது வேலை தான். ஸோ ஆனால் என் தம்பி எனக்கு முன்னாடியே படிச்சுட்டு வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டான். ஸோ ஃபேமிலி சுச்சுவேஷன் ரொம்ப கொஞ்சம் புவராக ஆக ஆரம்பிக்குது. ஸோ அதில் என் தம்பி தான் ஸ்டார்ட் பண்ணான். இந்த மாதிரி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் போய் ஸ்டார்ட் பண்ணான். ஸோ அவனுக்கு தெரியும் நான் கொஞ்சம் பெட்டராக விளையாடுறேன்னு தெரியும் அவனுக்கு. ஸோ அதனால் நீ இருந்தால் தான் ஷைன் கரெக்டாக இருக்கும்னு சொல்லி எனக்காகனே அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அவன் என்கிட்ட சொல்லாமே அதை யூஸ் பண்ணிட்டான். நான் வேலைக்கு போகிறேன், நீ இதை போ அப்படின்ற மாதிரி அவனே சிம்பாலிக்காக சொல்லிட்டான். ஸோ நான் அந்த கேரியர் ஸ்டார்ட் பண்ணும்போது அவனால் தான் அது நல்லா ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ நல்லா நல்ல சப்போர்ட் கொடுத்தது அவன் ஒரு ஆள் தான். எல்லாத்துக்குமே அந்த ஸ்போர்ட்ஸ் பிளேயராக இருக்கும்போது பேக் போனாக இருந்தது அவன் தான். ஸோ அதுக்கப்புறம் கோச் அப்படின்னு நான் ஆகும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட்டே என் ஒய்ஃப் தான். என் ஒய்ஃப் இல்லைன்னா கண்டிப்பாக ரொம்ப கஷ்டம். ஸோ என்னென்னா அவங்க கன்சீவாக இருக்காங்க. ஸோ டெலிவரி ஆக போகிற டைம், அந்த டைமில் கூட ஏதோ ஒரு பசங்களுக்கு மேட்ச்சு இல்லை இதில் போய் ஆகணும், ரொம்ப கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் போய் ஆகணும் அப்படின்னு சொன்னால் ஒரே வார்த்தை தான் சொல்லுவாங்க, நீங்கள் போயிட்டு வாங்க, நான் பார்த்துக்கிறேன், எது வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி எனக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணது என் ஒய்ஃப் தான். ஸோ அந்த சுச்சுவேஷனில் நான் கோச்சாக நல்லா ஷைன் ஆனதுக்கான ரீசன், ஒன் ஆஃப் த ரீசன் என் ஒய்ஃப் தான். ஓகே, நிறைய விஷயங்கள் எல்லாத்த பற்றியும் பகிர்ந்துக்கிட்டீங்க. இப்போது உங்களுடைய கலையாக இருக்கக்கூடியது இந்த ஃபுட்பால் இல்லையா? ஆக்சுவலி இது வந்து 2 டீம்ஸ், ஆப்போசிட் டீம்ஸ் விளையாடுற ஒரு 11 பிளேயர்ஸ் கொண்டு ஒரு ஆட்டமாக இருக்குது இல்லையா? இதை பற்றி வேறு என்னென்ன எனக்கு தெரிஞ்சதை வச்சு நான் சொன்னேன். உங்களுக்கு வந்துட்டு டீட்டெயிலாக கொஞ்சம் இந்த ஃபுட்பால் மற்றவங்களுக்கு ஒரு ஜென்ரல் ஒரு நாலேஜ் கொடுக்கணும் இல்லையா? இதை பற்றி நீங்கள் வாங்க, உங்கள் பசங்களை நான் ஃபோக்கஸ்ட் ஆக்குவேன் அப்படிங்கிறத தாண்டி இந்த கேம்னா என்ன, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஆக்சுவலாக இது வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டான கேம். ஸோ இப்போ நம்ம என்ன சொல்கிறோன்னா, இப்போ நம்ம ஹோல் பாடியை வேலை செஞ்சால் மட்டும்தான் ஃபுட்பாலை விளையாடவே முடியும். ஸோ சாதாரணமான விஷயம் இல்லை. ஸோ எல்லா கேமுமே கண்டிப்பாக கஷ்டம்தான். பட் ஃபுட்பால்ன்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ மூளையும் ப்ரெசென்ட் ஆஃப் டைமில் வேலை செய்யணும், காலும் அதுக்கேற்ற மாதிரி வேலை செய்யணும். ஸோ இந்த சுச்சுவேஷன் 11 பேர் வச்சு ஆட்டம், 11 vs 11, 7 vs 7 இருக்குது, 9 vs 9 இருக்குது, 5 vs 5 இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரி ஸ்டேஜ் வெரைட்டியாக நம்ம கொண்டு போகணுன்னா நம்ம தான் அந்த லைஃப் ஸ்டைல் வரணும், வந்தால் தான் அதை பண்ண முடியும். ஓகே, இப்போ ஆர்வமோடு வரக்கூடிய ஒரு குழந்தைக்கு நீங்கள் என்ன சொல்வீங்க? இதுக்கப்புறம் வந்து ஜாயின் பண்ணக்கூடிய பசங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட்டாக வரவங்களுக்கு கண்டிப்பாக ஒரே ஒரு விஷயந்தான், நம்ம வந்தோன்ற விஷயத்தை விட நம்ம என்ன செஞ்சோன்ற விஷயம் கண்டிப்பாக கொடுக்கணும். ஸோ அதுதான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் நம்ம கொடுக்கறது. அது கூட டிசிப்ளினோடு சேர்த்து கொடுத்தா ரொம்ப ஹாப்பி. ஸோ அதேமாரி ஃப்யூச்சரில் நான் இப்படி பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் டிசிப்ளினோடு சேர்த்து கிடைக்கும்.
ஸோ ஃப்யூச்சர் இப்போ நீங்கள் ஒன்றுமே தெரியல இந்த கேமுக்காக வரீங்கன்னா கேமை பற்றி புரிய வைக்கலாம், எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கான நாலேஜ் வேவை நான் கண்டிப்பாக சொல்கிறேன் உங்களுக்கு. ஆக இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் வந்திருக்கக்கூடிய பிரசன்னா அவர்கள் ஃபுட்பால் கோச்சர் ரொம்பவே அழகாக பல விஷயங்களை நம்ம கூட வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க. பிள்ளைங்க பார்த்துட்டு இருந்தாலும் சரி, பெற்றவர்கள் பார்த்துட்டு இருந்தாலும் சரி, கண்டிப்பாக ஏதாவது ஒரு கேம்லேயோ ஸ்போர்ட்லேயோ வந்து போய் குழந்தைங்களை வந்து ஈடுபடுத்துறது ரொம்பவே ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா அவங்களுடைய மைண்டும், கல்வியும் நான் சொன்ன மாதிரி கல்வியும் முக்கியம், அதே மாதிரி சமமாக இதுவும் முக்கியம். எந்த அளவுக்கு அவங்களோட மைண்டில் வந்துட்டு கான்சன்ட்ரேட், அதாவது படிப்புன்னு இல்லாமல் கொஞ்சம் அவங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கிறது அவுட்டோர் கேம்ஸாவோ இல்லை இன்டோர் கேம்ஸாவோ இருக்கும் போது கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ரொம்ப நலமாக இருக்கும். அதாவது பாடி ஃபிட்டாக இருக்கும், கான்சன்ட்ரேஷன் இருக்கும், நல்ல ஒழுக்கத்தை கற்றுப்பாங்க. நிறைய விஷயங்கள் இந்த ஸ்போர்ட்ஸில் கண்டிப்பாக இருக்குது. அதனால் போய் யாராவது பசங்க வந்துட்டு கண்டிப்பாக ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா பாண்டிச்சேரியில் கோரிமேட்டில் போய் பிரசன்னா அவர்கள் அப்படின்னாலே ஈவினிங் டைமில் போய் பாருங்கள், கண்டிப்பாக போய் சேர்த்துப்பாங்க, ஜாயின் பண்ணிப்பாங்க. அண்ட் இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் வந்து நிறைய விஷயங்களை வந்து சொன்னீங்க, நிறைய வந்து மோட்டிவேஷன் கொடுத்தீங்க. எல்லாருக்கும் கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். நன்றி. கண்டிப்பாக, தேங்க்யூ. விளையாட்டு அப்படிங்கிறது சித்திரமான இச்சொல்லுக்கு சிந்தனையால் பலம் சேர்ப்போம். மாறிவரும் உலகில் புதியன படைப்போம். கைவிரல் பிடித்து நடைப்பழகி மெல்ல மேலேற்றுவோம். உலகம் செதுக்க ஒளிகள் படைப்போம். பாரதி வழி நின்று மனதன்மையை தெளிப்போம். அறிவன் கூர்மையால் அற்புதம் செய்வோம். தன்னை உணரும் தத்துவம் படிப்போம். கவிதை, புனைக்கதை, ஓவியம் உள்ளிட்ட நுண்கலை வளர்ப்போம். ஒவ்வொரு விதையும் விருட்சமாக வீரியம் கொடுப்போம். அன்பின் துணை கொண்டு அனைத்தும் செய்வோம். மானுடம் செழிக்க சுவடுகள் பதிப்போம். அதே போல வலைத்தள விளையாட்டுகளிலிருந்து வெளிவாருங்கள். உங்களுக்காக பல விளையாட்டுகள் காத்திருக்கிறது. மென்மேலும் சிறக்க வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் ரொம்பவே அழகாக நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் வினிதா. நன்றி, வணக்கம்.